ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஒன் சேனல். உங்களுக்கு ஐடினா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. நாம் இன்னைக்கு ஐடினா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This could be us. So back to what I was saying. Could be us. ஐடிஇ அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியை வேணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அதை ஒரு நோட் பேடில் கூட பண்ணலாம். ஆனால் எதுக்கு ஐடின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான். நோட் பேடில் உங்களால் வெறும் கோடை டைப் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் அதே நேரம் நீங்கள் ஐடியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களால் ஒரு நோட் பேடில் கோட் எடிட் மட்டும் தான் பண்ண முடியும். அதே நேரம் ஒரு ஐடியை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கோட் எடிட் பண்ணுறதோட சேர்த்து உங்களுக்கு அதில் இருக்க சின்டெக்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டும். அதோட ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கும். அங்கேயே நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். அது போக உங்கள் கோடை அங்கேயே கம்பைல் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெர்மினலும் இருக்கும். நீங்கள் அங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். பாப்புலர் ஐடிஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதில் விஎஸ் கோட், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, பைசாம், விஷுவல் ஸ்டுடியோ, இன்டெலிஜி ஐடியா இதெல்லாம் இருக்குது. ஓஹோ, கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரியாக்ட், நோட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் நீங்கள் ஜாவா ஆர் காட்லின் அந்த மாதிரி யூஸ் பண்ணி மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு பைசாம் கூட நீங்கள் இன்டகிரேட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் C# அல்லது .NET நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.